வாய் பண்ற 3 நாள் அர்த்தக்கடா வாய மாட்டாதா அர்த்தவாவோ அது மட்டுமா இந்த நிலைமைக்கு காரணம் எப்படியா மேடம் எப்படியா மேடம் ஒட்ட பின்னாடி போய் நாலு யாரும் கிடைக்கலையா வெறி எடுத்துக்கிச்சா எங்கன்னா தலையில போட்டு ஆபரேஷன் பண்ணி சொல்ல மாட்டேன் போடு 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 உனக்கு நல்ல சவருமாடா உனக்கு நல்ல சவருமா நீ சீக்கிரமா செத்துரு விட உன்னை சாவ நான் வாழணுமா நான் வாழணுமா நான் ஐயோ அதை அடிச்சு உள்ள தள்ளாதம்மா அதை காட்டிதான் ஓனராண்ட ஒரு 10,000 ரூபாய் கேட்டுக்கிறேன் ஆயிரம் தான் அவ தேவடியாளா இருந்தாலும் தெய்வமாக இருந்தாலும் ஒன்னும் தாடி கட்டினானா இல்லையா வாயில என் கோல ஆயிரம் தான் தாடி கட்டினாளா ஆயிரம் தான் இருந்தாலும் தாடி கட்டினாலும் சொல்றேன் வேலைக்கு வைப்பாங்க நான் நீ இது மாதிரி பேசணும் நீ கிடுவானா நீ கடை விட்டுட்டு போயிடுறேன் சீர்ச்சிங்க அடிங்க யாண்டிக்கு அப்படியே சீர்ச்சி தந்து கடவுளே என்ன பேர் கடிதா சிரிக்கிறடாவா ஆட்ட ஆட வந்தவ தானே அவ பில்லு கட்டு அது ஒண்ணு இல்லம்மா நான் உள்ளதை சொல்லட்டுமா ஏன் அவளாண்ட உதவாங்க சாவ போற காசா பணமா உச்சில பக்கம் பதில உச்சில பக்கறீங்க சீக்கிரமா வரமா சீக்கிரமா வாடா பக்கறப்போ சீக்கிரமா வாடா நீ சொல்ல பாத்தியா ஐயோ அது அண்ணே பண்ணி அவளை வாயில வச்சு தேய்ச்சா கூட வராது வராது அவ சொல்ல தேவலடா துணிக்கு அந்த வெளியே வந்துச்சு என்னடா யாரோ நான் இழுப்பிட்டுக்கிறேன் நீ என்ன போட்டே சரிடா ஏய் இங்க வா இல்லவே கார் தெரியுமா எனக்கு மாமா உசாரையா உசாரையா ஆமா இப்ப யார் தெரியுதா கிண்ணாட்டில வரச்சு ஆடவத்தோட பேச வேலைவல் பேசினலா டேய் டேய் அவ யாரு
இருளிசி அவளை பார்த்தா பயப்படாதா? இளவரசி கை கட்டு கை கட்டு கை கட்டு கை கட்டு கை கட்டு கை கட்டு ஐயோ ஐயோ யாரு? இளவரசி வெளிநாட்டு ஆமா. காலால விடுற நீங்க வேலை இருவரும் யாரு? கை கட்டுறாங்கல்ல? காலால விடுற வேலையை கருத்தால செய்யக்கூடியவங்க ஏய், வேலைக்கார பையன் உட்காரு. முட்டி போடு நல்லா முடி போடு. ஏசப்பா பிதாப்பா எனக்கு பாத்து கை கட்டுங்க, கை. கை கட்டுங்க. அதெல்லாம் அப்போ. இப்ப பெரிய அவ சோப்பு டப்பா தாங்க. அவ வேலைக்கு போக மாட்டா. ஏய் மாபெரும் முடிச்சூட்டு விழாவிலே என்ன கண்ணு ஊட்டி ஊட்டி காட்டுறேன் டேய் 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 காக்கா வடங்க முகா யார் தெரியுதா இவள் உன்னுடைய தங்கச்சி ஏய், தங்கை எனக்கு அந்தரங்க காதலி இவள் தான் என்னது ஏய், உன்னுடைய காதலியா ஆமா சதிகார பாவி அட மோசக்கார பாவி இப்போது இந்த உண்மையை என்னுடைய அண்ணன் அடே மம்மால ஓல வாழ மம்மால ஒய் நெறி மூஞ்சி தொட்டு போடுறா பார்க்கணும் அவளை. தொடு பா பா தொடு வாம்மா டேய், டேய். ஒரு பொம்பளையாண்ட தான் 1050 ரூபாய் டேய், உறவுல, டேய். டேய், அது மட்டுமா? ஏங்க சொன்னா இன்னைக்கு? என்ன சொன்னா? புக்கு எடுத்து பார்க்கணுமா என்ன சொன்னான்னு தெரியல அன்று மாபெரும் சபையில எத்தனையோ பேருக்கு சபையில என்னுடைய அந்தரங்க காதலை பார்த்து அயலாட்டிட்டு வந்தவன் கூலிக்காரன் பிச்சைக்காரன் சொன்னேன். அது மட்டுமா? என்னடா சொன்னா? 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறாளா வாங்குறாளா? அதை நெத்தியில வைக்கிறாளா அது மட்டும் இல்ல. பூஜை அறையில வணங்குவதற்காக வைக்கிறாள் சரி, 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறாளா வாங்குறாங்களா? அத வாயல் படிக்கு வெளியே விடுறாளா அதுக்கு என்ன சொன்னா? அந்த செருப்புக்கு சமம் என்று என்ன சொல்லிவிட்டாள் அடி பொறம்போக்கு. அன்னைக்கு என்னுடைய கணவரை பார்த்து செருப்புன்னு சொன்னியே, அந்த செருப்போட சிறப்பு இப்ப பாத்தியா? பொறும்போக்கு தானமாவா பொறம்போக்குடாவே. அவளா பொறும்போக்கு பொறம்போக்கு பொண்ணு, ஏத்த பொண்ணு. நீ சாதி பொறும்போக்கு நீ பொறும்போக்கா இருக்க எனக்கு அது கூட கிடையாது. இந்த பொறம்போக்கே இந்த நாட்டு விட கருத்துங்க. செத்தங்க ஏய் நான் அரண்மனைக்கு போயிட்டு நான் பார்த்து விட்டு வருகிறேன் குளிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கேன். அப்படியா? பாருங்களா? சென்று வா. எனக்கு ஏறிக்கடா ரிச்சாவிலே எத்தனை பேர் என்னால படிச்சது. இந்த அருமையான நேரத்திலே பூண்டி நகரை சேர்ந்த புவனேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஆறுயிர் அன்பு உள்ளம் கொண்ட மலைய செல்வம் எனக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். 45 ரூபாய் குறைகிறது. 50 ரூபாய் குறைகிறது. அது கொடுத்து கொடுத்தா குவாட்ருக்கு கேட்குறாங்கடா, நான் கட்டி பேசிக்கிறேன். இங்க வாங்க என்ன 50 ரூபாய் குறையுதா பெரிய ஆள் வேலைக்கு ஆள் இல்லையா இதோ கூப்பிடுறாரு பாரு என்னப்பா ஊரு சோரை நம்பி வந்தவனுக்கு உழைப்பதா? வாடிங்க ஆமா என்ன சொன்னாங்க ஏய் ஓலோ ஓலோ அன்பரு நாள் பொம்பளைக்கு அடக்கம் இருக்கணும். மாபெர சபையில் என்ன பத்தி என்னடா சொன்னா மாபெரும் சபையில வாழ வழி இல்லாத ஓடி வந்தம்மா என்னை பத்தி பேச வேண்டும் என்றால் அம்மால நெத்தி மேல அடிக்கிற நாட்டு மன்னர் யாரு அம்மால சப்ப ஏய் அம்மால பொண்ண கைக்கிடுவேன் நாட்டு மன்னர் வெப்ப பேசுறது நான் ஏத்துக்கிறேன் கைட்டு காட்டு வைப்போம். இவங்க அம்மா நாட்டு மகாராணி தானே அவள் பேசுற நான் ஏத்துக்கிறேன் 2 பேரும் வேலை செய்ய போகிறாங்க. காசு ஏத்துற போகிறாங்க. அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் ஜலப்பறிக்கு மகாராஜா சாவர அமெரிக்கிறாரா நீ மயிலாடுதுறை வந்து நான் ட்ரெயின் ஏறி வந்துடுறேன் நம்ம 2 பேரும் போயிடலாம்னாங்க. அது நீ என்ன சொன்ன இல்ல நீ வரலன்ட்டு நான் அழைச்சிட்டேன். சொன்னலா டேய் வாடிங்க சொல்லலாம் என்ன பத்தி
ஆத்தடிக்கிறாங்க மேல. பேசலாமா? பெண்களுக்கு அடக்கம் தேவை, உரிமை தேவை, அமைதி தேவை, என்னம்மா எதுவுமே இல்லையே. நான் முட்டி போடுவேன். எத்தனை பேரு நான் முட்டி போட வச்சிருப்பேன். அம்மா உங்க பொண்ணு சப்ப உங்கள வாடி சப்ப. அமைதியா இருக்க. வாய நீ முறி முதல்ல வாய ஒரே வாழ ஊத்தக்கி டேய் இனிமேதான் கொண்டு இந்த நாட்டில் இவளுக்கு இடமே இருக்க கூடாது. டேய் வணங்க என்னடா டேய் என்ன ஐயா? நாட்டில் இருக்க மாவா? ஏய் இந்த நாட்டுல இருக்க கூடாது. களிமடு போல இருக்கும். எங்கன்னா இஞ்சி மரப்பா குஞ்சு மரப்பா இஞ்சி மரப்பா. டேய் போலூருக்கு போனவங்க கூட வேண்டாம், அந்த பக்கம் நம்ம மடிக்கு மேல உட்காந்துக்குவாங்க. அப்ப போயிடு மலேசியா பக்கத்துல போன் போடுறாங்க, போயிட்டாங்க. போடி போடி டேய் அடி அடி துணி போட்டு பாப்பாவை கலக்கிறா. ஏறி வேலை போன வாங்க மாட்டேன். ஏன் செய்யல போற ஐஸ்வர்யா ராயரா. என்ன சொன்னாங்க? சப்போர்ட் அடி. ஏய் சப்போர்ட் உனக்காவா? அவங்க சப்போர்ட்டா? சப்போர்ட்டா? பேசுவியா? நான் நினைத்தேன் இந்த சத்தியபுரி நாடு நாய் நாய் சுட கூட வாய் அதுக்கு சூடு தாங்க முடியல. என்ன கூட்டிங்களா? ஆமா ஆமா. உள்ள போய் நாய் கோழிக்கு ஆரம்பிச்சிச்சு. யார் பார்த்து ஆமான்றா? சத்தியமா சொல்லி நான் ஓய் நானு. ஓ ஹோய் அடங்க யார் ஓய்? அங்க சூட்டு இருந்தா ஜாக்கா காரி முட இருமா இவனை உள்ள அமிச்சிரு. இரு கத்தாதே, இவனை உள்ள அமிச்சிரு. ஏய் யார் ஐயாவா? மத்தி மத்தி அமிச்சிரு. என்ன பண்ணுங்க? நாய் கூப்பிட்டு அமைதியா இருக்கிறாரா? போ. ஜாக்கிரதை. வேற ஏதாவது நடந்ததுங்க? ஏய் ஜாக்கிரதை. முத்துரும் பேச்சுட்டு போறவனை ஏன்டா பொட்டல் கேக்குறா? ஏய் அவர் கம்மன் தானே போறாரு. அவர் எதுக்கு பொட்டல் கேப்பா? அமைதியா தானே சொல்றேன். சொல்லலாமா? அதை விட்டுடணும். நீ பொட்டுன்னு என்ன கேட்டா நான் விட்டுட்டேன். அப்ப நீ பொட்டியா நீ? அவன் கேட்டான். தெரியுமா? என்ன சொன்னா? வெளியே சொன்னா அசிங்கம் நம்மளுக்கு. நெல்ல வேச ஆடுறான் அந்த பாடு. பாடு. என்ன என் சூத்து மேல தான் அடிப்பானா, என் காலு மேல சத்தியமா நீ சொல்ல. சொல்லலாமா? சத்தியமா நீ சொல்ல. காலு மேல அடிப்பான்னு கேட்டான். ரொம்ப தாடி ஏய் சத்தியமா சொல்லு. சொல்லலாமா? காலு மேல அடிப்பான். நானாவது இதுதான் சொன்னேன். அப்ப நான் சொன்னா அவன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சொன்னானே சொன்னா அடிப்படுமா படாதான்னு பாருயா. அழாதம்மா. அவுத்துனா காமில அடிபட்டுதே இல்லையா?
லோடு ஏற்றி பார்க்குறான். ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதியிருக்கிறானோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும். வாழ வழியில்லாத ஓடி வந்தான். உன் தந்தை அவனுக்கு அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தார். அப்படியா? பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் என்பார்கள். அந்த பாவிக்கு வராதம்மா. வாழ்க்கையை அழிப்பதற்காக வந்த அந்த விஷக்கொடி உன் வாழ்க்கையை சின்ன பின்னம் ஆக்கி விட்டான். இப்பேற்பட்ட செயலை செய்தாலே அவன் போற பஸ் கவுருமோ, அவன் பாடிய 10 இடத்துல இறக்கி இறக்கி தூக்குவாங்களோ, அவன் வாயில என் புழு நெண்டுமோ, அந்த பாவின் சிக்கன் சாப்பிடுவா, சிக்கன் சாப்பிட்டு பாவா ஐயோ நான் போற பஸ்ஸுக்கு ஆளை பார்த்தா ஒரு பேச்சு, ஆளு உள்ள போயிட்டா ஒரு பேச்சு. பேசலாமா? அவன் தானே இதெல்லாம் நீ சொல்லிட்டா நான் முத்து முத்து உள்ள போயிடுவேனா? எனக்கு ஐயா அடிக்க போறடா பாடு. சொல்லுங்கம்மா யாருன்னா செல்ல புள்ளி அவரு கம்பெனிக்கு பட்டாசு வச்சுட்டாங்க அம்மா தீபாவளி. கோவூர்லையா? பாக்குறியா? ஒரு நாட்டு ஆள வேண்டிய இளவரசி உனக்கே இந்த நிலைமன்னா அவன் கூடவே இருக்கிற எம்மா சமாளிப்பம் பாருனா. நீ சீக்கிரம் செத்துரு விட. நீ வாழ்வியா? நான் செத்துருவேனா? எங்க போற இந்த கட்டியா எல்லாம் போயே சேர்ந்துட்டாங்க மொத்த பேருமே. நீ மட்டும் தரமலை தட்டி காலையில் ஸ்கூலுக்கு போன தட்டி அம்மா இது என்னும் வெள்ளத்தில் தள்ளி வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி கரத்திலே ஓட்டை கொடுத்திருக்கார். மக்களை பெற்ற மகராசிகளே, மாதர்குல மாணிக்கங்களே, உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டு எடுத்தம்மா என் தெய்வமே போல தெய்வம் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு கட்டிங்க்கு கிடைக்குது. தாட வராத போயிடு. மருவத்தூர் அம்மா என் தெய்வம் அம்மா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினா உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்கம்மா. பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. எங்கன்னா பைனான்ஸ் வாங்கிடுவாங்க. பைனான்ஸுக்காரன் கூட பொம்பளைய நம்பி தான் கொடுக்குறோம், ஆம்பளைய நம்பி எந்த கம்யூனிட்டி கொடுக்குறோம். பணம் இல்லைன்னு கவலைப்படாது என் பொண்ணு விதிகளே. உங்க காதல மூக்கல கத்த கைக்கு எடுத்தாந்து போடுங்க. அடகு கடையில வச்சு நோட்டீஸ் மட்டும் ஊரு உள்ள அனுப்புறோம். நீங்க மூட்டினா மூச்சுக்குங்க, இல்லாத மொய்வி போனா மொய்வி போட்டோம்.